அனைவருக்கும் வணக்கம். திரு முத்துசாமி அவர்கள் வரவேற்புரையில் இங்கே என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய எம்எல்ஏக்கு சொன்னார். நியாயமாக மந்திரியாக இருக்க வேண்டியவர் எம்எல்ஏவோட நின்று போச்சு. மந்திரியாருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நம்முடைய எம்எல்ஏக்கு சொன்னார். ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நியாயமாக மந்திரி இவ்வளவு விரைவில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அத்தனை அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இந்த வரவேற்பை அவருக்கு தருகிறீர்கள். தரத்தான் வேண்டும். காரணம், அவரை நான் நன்கு அறிவேன். எல்லா வகையிலும் இந்த பொறுப்புக்கு பொருத்தமானவர். காரணம், நான் 65 முதல் தேர்தலை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படின்னா 12 தேர்தலை நான் பார்த்துருக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் கேட்குதா? இந்த பொறுப்புக்கு எக்கோவாக இருக்கா? ஐ ஹவ் சீன் 12 எலெக்ஷன்ஸ். பட் இப்படி ஒரு தேர்தலை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படின்னா 12 தேர்தலை நான் பார்த்துருக்கிறேன். எல்லா கணக்கும் தப்பாக போச்சு. எக்கோவாக இருக்கா? ஐ ஹவ் சீன் 12 எலெக்ஷன்ஸ். பட் சரித்திரம் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தேர்தல். ஜனநாயக படம் வந்ததோ இல்லையோ, உண்மையான ஜனநாயகம் மலர்ந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. கை தட்டுங்களே, தட்ட மாட்டீங்களா? அந்த காலத்தில் நாங்கள்லாம் லயோலா காலேஜில் படிக்கையில் பேரறிஞர் அண்ணா இதே போல் ஜெயித்து பதவிக்கு வந்தார். அப்பொழுது பார்த்த அந்த இளைஞருடைய எழுச்சியை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போத்தான் நான் பார்க்குறேன். நாங்கள்லாம் லயோலா காலேஜில் படிக்கையில் ஏதோ சினிமா சர்க்கஸ்ன்னு போயிட்டு இருந்த இளைஞர்களை எல்லாம் அரசியல் பக்கம் திருப்பிய பெருமை இந்த தேர்தலுக்கு மட்டுமே உண்டு. எழுச்சியை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போத்தான் நான் பார்க்குறேன். அந்த காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது. ஏதோ சினிமா சர்க்கஸ்ன்னு போயிட்டு இருந்த இப்போ இருந்த இடத்துலேருந்தே ஜெயிச்சிடலாம். அரசியல் பக்கம் அந்த சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் போதும். நீங்கள் ரொம்ப அலைஞ்சிங்க, தேவையில்லை. அந்த காலத்தில் பொதுவாக முன்னெல்லாம் என்ன நினைப்போம், பணம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், வசதி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இப்போ வசதி இருந்தால் டிஸ்குவாலிஃபிகேஷன் இப்போ தெரிய வருது. வசதி வேண்டியதே இல்லை. இன்னொன்று, ஜாதி மதம் ரெண்டுக்கும் வேலை இல்லாமல் போனது இந்த தேர்தல். வசதி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வசதி இருந்தால் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் இப்போ தெரிய வருது. இது கொஞ்சம் வேற கூட்டம் போல் இருக்கு, தெரியுது. அப்புறம் ஜாதி மதம் ரெண்டுக்கும் மாற்றம் வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்தார், மாற்றம் வந்துவிட்டது. இது கொஞ்சம் வேற கூட்டம். இத்தனைக்கிடையில் இவர் ஜெயித்திருக்கிறார்னா எவ்வளவு கைதட்டுறது. மாற்றம் வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்தார். நான் கூட முன்ன என்ன நினச்சேன், ஒரு முறை தோத்து 2வது முறை ஜெயித்திருக்காருன்னு. இப்போத்தான் எனக்கு தெரிய வந்து 2 முறை தோற்று இப்போ ஜெயித்திருக்காருன்னு. அப்படின்னா பிடிவாதக்காரன் அர்த்தம். எங்கள் காலத்தில் 2வது முறை எம்ஜிஆர் பாட்டு உண்டு. இப்போத்தான் எனக்கு தெரியும். இப்போ எங்கள் காலம்னா 3-4 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா நினைத்ததை சொல்லுங்க பாட்டை. அதுதான் நம்முடைய நித்யானந்தம் என்று நான் சொல்ல வருகிறேன். நான் எல்லாமே நினைச்சேன், இது தேவையா, எவ்வளவு செலவாகும், எவ்வளவு அலைச்சல், சொல்லுங்க பாட்டை, பேசாமல் இருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். நித்யானந்தம் என்று நான் என்னை பார்க்க வந்தார். சொன்னேன், எதுக்கு ஐயா இதெல்லாம், சும்மா இருக்கலாமே, நல்ல சௌகரியம் இருக்குது, எவ்வளவு செலவாகும். அப்போ என்ன சொன்னார்னா, இல்லைங்க, ஏதாவது பண்ணி
நம்ம பொள்ளாச்சியை, இந்த பகுதியை தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த பகுதியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ செய்ய போகிறார். இப்போ முத்துசாமி லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, இன்னும் எதாவது இருந்தால் சேர்த்திக்குங்க. இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம். தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த பகுதியாக ஆக்க வேண்டும் என்று ஒரு எடுத்துட்ட காரியத்தை சிறப்பாக செய்வார். எங்களோட ரோட்டரி சங்கத்தில் இருந்தார், இப்போ இருக்கிறார். அதில் ஒரு வருஷம் தலைவராக இருந்தார். அந்த ஒரு வருஷத்தில் அவர் சாதித்த சாதனைகளை இன்றும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதே போல் அருட்செல்வருடைய 100ஆண்டு விழா சென்னையில் நடந்தது. பெரிய ஏற்பாடு. அன்றைய முதல்வர் தலைமையில் ஒரு வருஷத்தில் அவர் ஆயிரக்கணக்கான மக்கள். இங்கே நடக்குது, சென்னையில் நடக்குது. இவர் இங்கிருந்து இவருடைய ஆட்களை அழைத்து வந்து அதை நடத்திய விதம், சென்னைக்காரர்கள் சொன்னார்கள், ஒரு விழாவை எப்படி நடத்த வேண்டும் என்று நித்யானந்தத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னார். இவர் ரிசல்ட் வந்தபோது நான் இங்கே இல்லை, வெளியூரில் இருந்தேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஒரு கட்சியின் சார்பாக நின்றார், ஆனால் இன்னொரு கட்சியின் துணையோடு நின்றார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஜெயித்ததற்கு ஒரே ஒரு காரணம் நித்யானந்தம் என்கின்ற அந்த ஒரு மனிதனுக்காகத்தான். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், பண்பாளர். ஆகவே நான் நினைக்கின்றேன் அத்தனை தகுதியும் இவருக்கு இருக்கு. இவர் சிறு வயசுலேயே சமுதாய சிந்தனை. எனக்கு 15 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், பண்பாளர். சிறு வயதிலேயே சமுதாய சிந்தனை. இவர் தகப்பனாருக்கு தெரியும், இவர் பாட்டனார், எல்லோருமே அந்தந்த காலத்துக்கு ஏற்ப சமுதாய காரியங்களை செய்து வந்து கொண்டே இருந்திருக்கிறார். ஆகவேதான் இவருக்கும் அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. சிறு வயதிலேயே எதையும் திட்டமிட்டு செய்வார். நான் ரோட்டரியிலேயே பார்த்துருக்கேன். எல்லோருமே ரோட்டரியில் ஒரு தலைவரான உடனே என்னை பார்க்க வந்த பொழுது அந்த 12 மாதத்துக்கும் என்ன நான் செய்ய போகின்றேன் என்பதை மிக தெளிவாக எழுதி வந்து செய்து முடித்தார். ஆகவே தனக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்குவார். அவர் எங்கீங்க தலைவரான உடனே உங்க பிரதம சீடர் 12 மாதத்துக்கும் என்ன நான் செய்ய போகின்றேன் என்பதை மிக தெளிவாக எழுதி வந்து முடித்தார். ஆகவே தனக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்குவார். அவர் எங்கீங்க உன் பேர் என்ன? பிரதம சீடர் பேர் என்ன? மைக்கில் சொல்லு. விவேகானந்தன். நல்லா சொல்லு. விவேகானந்தன். இவர் பேர் விவேகானந்தன். இப்போ நான் கொடுத்த படம் விவேகானந்தன். இப்படி ஒரு 10 விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த நாட்டை உலகை மாற்றி. இந்த ஒன்று போதும் ஐயா. நல்லா பண்ணு. நல்லா சொல்லு. இவர் பேர் விவேகானந்தன். இப்போ நான் கொடுத்த படம் நான் சொன்னது போல் இப்படி ஒரு தனக்கென்று ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்குவார். 100 இளைஞர்களை, அப்புறம் அந்த டீமை பிரமாதமாக ட்ரெயின் பண்ணுவார். பிறகு அவர்கள் மூலமாக சாதித்து காட்டுவார். இதெல்லாம் நித்யானந்தம் பார்ட் 1. இப்போ எல்லா சினிமாவும் பார்ட் 2 வருது இல்லையா? இப்போ நித்யானந்தம் பார்ட் 2 இன்னையிலேருந்து தொடங்குது. இதுதான் மோர் சேலஞ்சிங். இது மாதிரி எழுதி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா நம்ம கஷ்டம் என்னன்னு? ஆளுங்கட்சியாக இருந்தாலே கஷ்டம். இப்போ நாம் இருக்கிறதோ எதிர்கட்சியில். இப்போ இருக்கிற சிஸ்டம் எம்பி இருக்கிறார், எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லுகின்றேன், இவர் சாதித்து காட்டுவார். ஆளுங்கட்சியாக இருந்தாலே கஷ்டம். இப்போ தேர்தல் முடிஞ்சது, இனி அதையெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அரசியலை மூட்டை கட்டி வச்சுட்டு ஆக வேண்டியதை பார்க்கணும். தமிழ்நாடும் தேசமும் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் ஏராளம் உண்டு. அதில் இந்த கூட்டத்துக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ அதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் வந்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகம் இல்லைங்க? உங்களுக்கு தெரியுமல்ல, மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகம். அத்தனை எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்வது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் இவர் முயன்று தன்னால் முடிந்ததை செய்வார்.
இப்போ இந்த கூட்டத்தில் நான் ஒன்று சொல்லணும். சக்தி குழுமத்தின் தலைவர் திரு மாணிக்கம் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவர் படித்து முடித்து சிறு வயதில் பம்பாய்க்கு போயிருந்தார். அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த மொராஜி தேசாயை சந்தித்தார் திரு மாணிக்கம் அவர்கள். அப்பொழுது இவர் சொல்றார், எங்க பார்ட்னர் நாச்சிமுத்து கவுண்டர் மகாத்மா காந்தியை பொள்ளாச்சிக்கு அழைத்து வந்து வரவேற்பு தந்தார். எங்கள் தந்தையார் அருட்செல்வர் அவர்கள் அதே காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் 3 முறை சட்டமன்றத்தில் இருந்தார். எனக்கும் அந்த ஆர்வம் இருக்குது, என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். அப்போ மொராஜி தேசாய் சொன்னதை சொல்கிறேன். யூ கேன் கெட் இன் டு பாலிட்டிக்ஸ் ப்ரொவைடட் யூ வாண்ட் டு சர்வ் த சொசைட்டி, அதர்வைஸ் கீப் அவுட். சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னா நீ அரசியலுக்கு வா, எந்த ஏமாற்றமும் இருக்காது, வெற்றியோ தோல்வியோ நிறைவாக இருக்கும். ஆனால் பதவி என்று கருதி வந்தால் நான் உன்னை அட்வைஸ் பண்ணுற வேண்டாம். ஆனால் இவர் அதுக்கு போக முடியாது, இவருக்கு பொறுப்பு ரொம்ப அதிகம். இதைத்தான் இப்போ நான் தம்பி நித்யா மாப்பிள்ளை தம்பி இல்லை, அவங்க 2 பேரும் தான் தம்பிகளை. மாப்பிள்ளைக்கு என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு பதவியாக கருத வேண்டாம். டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னார், திஸ் இஸ் நாட் அன் அத்தாரிட்டி பட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் அவங்க தான் சொல்ல முடியும். இட்ஸ் நாட் அன் அத்தாரிட்டி பட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நித்யானந்தம், ஐ கேன் டெல் யூ திஸ் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. பதவியாக கருத வேண்டாம். இப்போ எத்தனை லட்சம் பேருக்கு நீங்கள் பொறுப்பு? 2 லட்சம் பேருக்கு பொறுப்பாக இவர் சட்டமன்றத்திலே இருக்கிறார், கொளக்காடு சட்டமன்றத்தில். அப்படின்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள்லாம் அந்த காலத்து ஆளுக. எனக்கு ராமசாமி நாமெல்லாம் நீங்கள் இல்லை, 2 லட்சம் பேருக்கு பொறுப்பாக இங்கே ஒரு இளைஞர் இருக்கிறார், கவிஞர் சிற்பி அவர்கள். நாங்கள்லாம் பழைய காலத்து ஆளுங்க. நாங்கள்லாம் இன்னும் காந்தி நேருன்னு பேசிகிட்டு இருப்போம். உங்களுக்கெல்லாம் விளங்கவே அவங்க யாருன்னு கேட்பீங்க. காமராஜ், சி சுப்பிரமணியம், இதெல்லாம் எங்கள் காலம். ஒரு வேட்டைக்காரன் புதூர் VK பழனிசாமி கவுண்டர் இருந்திருக்காவிட்டால் ஒரு பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் கிடையாது. அப்போ அரசியலிருந்து என்னென்னலாம் செய்ய முடியுங்கிறது சொல்கிறேன். ஒரு சி சுப்பிரமணியம் இருந்திருக்காவிட்டால், நம் பகுதியைச் சேர்ந்த ஒரு சி சுப்பிரமணியம் இருந்திருக்காவிட்டால் இந்த நாட்டில் ஒரு பசுமை புரட்சி இருந்திருக்கா. ஒரு அமரர் நாச்சிமுத்து கவுண்டர் இருந்திருக்காவிட்டால் டிரான்ஸ்போர்ட் என்பதை ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஆரம்பம் டிரான்ஸ்போர்ட் அந்த காலத்திலேயே பண்ணி காட்டினார். நம்முடைய அருட்செல்வர் அவர்கள் கல்விக்கு எவ்வளோ பண்ணார். 70 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கலை அறிவியல் கல்லூரி, ஒரு பாலிடெக்னிக் இந்த பகுதியில் கொண்டு வந்து எத்தனாயிரம் பேர் படித்து இந்த பகுதியை மாற்றினார்கள். இப்படியே இன்னும் நிறைய பேருக்கு சொல்லலாம். நான் பார்த்து பழகிய அந்த பெரியவர்களை நான் சொல்லுகின்றேன், அந்த வரிசையில் நித்யானந்தம் வரணும். சும்மா MLAங்கிறது ஒரு பொறுப்பாயா, அந்த 234 இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் டெலிவிஷன் உங்களை காட்டுறாங்க, நீங்கள் அது அப்படி பார்த்து உட்காந்துக்கிறீங்களா? இல்லை அவனுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க? ஆமாம், சிஎம்ஐ காட்ட மாட்டேங்கிறாங்க, எதிர்கட்சி தலைவரை காட்ட மாட்டேங்கிறாங்க, நித்யானத்தை காட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போல் இருக்கு. நிச்சயமாக இருக்குது, இன்னும் இருக்க என்ன அதிகமாக இருக்கும் என்று கூறி இறுதியாக எனக்கு தரப்பட்ட நேரம் முடிவதற்குள் இன்று இந்தியா சுதந்திரம் பெற்று 76 ஆண்டுகளாகும். எல்லா வகையிலும் மிகச் சிறப்பாக முன்னேறி இருக்கின்றோம். ஆனால் நமக்கு இருக்கின்ற பலங்களை எண்ணி பார்த்தால் இதற்கும் மேலே சாதிச்சிருக்கோம். என்ன சார் இல்லை? இந்தியா சுதந்திரம் ஹியூமன் ரிசோர்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ், கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், இத்தனையும் வைத்து பார்க்கும் பொழுது நாம் இன்னும் அதிகமாக சாதித்திருக்க முடியும். ஏன் சாதிக்க முடியாமல் போய்விட்டது என்றால், நாம் ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டோம், இனி அவர் பார்த்து கொள்வார், எழுதி கொடுத்தால் நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நம்ம முத்துசாமி மாதிரி ஆட்கள் நினைக்கும் வரை ஒன்றும் நடக்காது. நம்மளுக்கு அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி என்னமோ அவரை கூப்பிட்டு மாலை ஓட்டு இந்திரனை சந்திரனைன்னு பேசிட்டு போயிட்டா வேலை நடக்காது. நீங்கள் நினைக்கின்ற மாற்றம் வர வேண்டுமானால் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொறுப்பு இருக்குது.
த சிவில் சொசைட்டி ஹேஸ் டு ரைஸ் அப், வேறு வழியே கிடையாது என்று கூறி இப்பேற்பட்ட ஒரு அழகான ஏற்பாட்டை செய்திருக்கிறீர்கள். நாம் இவருக்கு ஒரு உறுதி தரணும். நாம் அத்தனை பேரும் இத்தனை சங்கங்களும் ஒன்றாக செயல்பட்டு உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இந்த பொள்ளாச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணணும். ஒரு மாணிக்கம் அவர்கள் மனது வைத்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து இது ஒரு எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கார். அது பேர் என்ன? விவிடியன் என்கின்ற ஒரு தொழிற்சாலையை திரு மாணிக்கம் அவர்கள் கொண்டு வந்து இப்போவே 1500 பேர் வேலை செய்கிறாங்க. 6000-7000 ரூபாய் மூலதனத்தில் அது வரப்போகிறது. ஆகவே ஒரு மனிதன் மனது வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறி திரு நித்யானந்தம் அவர்கள், உங்களுக்கு என்ன ஒரு 30 இருக்குமா? இது அவ்வளவு இல்லையா? சிஎம்கே 52 தான், அப்புறம் இப்படி எம்எல்ஏக்கு 54 ஆக முடியும்? அதெல்லாம் இருக்காது. ஐயா, நாங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துகிறோம். அருட்செல்வரை போல், ஒரு சி சுப்பிரமணியம் அவர்களைப் போல், ஒரு வேட்டைக்காரன் புதூர் விகேபி அவர்களைப் போல் இன்னும் இது போன்றவர்களுக்கு வரிசையில் ஒரு சமுதாய தலைவராக உயர்ந்து சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம்.